சார் வணக்கம். ஆஸ்ட்ரோ ஹரிங்களா? ஆமாம் சார், சொல்லுங்க சார். நீங்க என்ன ஊர்ல சார் இருக்கீங்க? நீங்க யாரு? நானும் ஒரு ஜோசியர் சார். சரி, எங்க நான் இருக்கீங்க? வந்து எனக்கு 66 வயசு ஆகுது. ஜோசியம் ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கேன். என்ன சார்? ஜோசியம் ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கேன், ஜோசியரு. சரி சார். இப்போ ஜாமக்கோல் ஆரோடம் படிச்சேன். சரி, அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. அத கேட்கலாமா உங்ககிட்ட? கேட்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த ஊர் சார் நீங்க? சென்னை சென்னை. நீங்க எங்க இருக்கீங்க? நான் வந்து மேட்டூர் சார். எங்க இருக்கு சார்? மேட்டூர் டேமு, காவேரி ஆத்துல ஓ, இருக்குல்ல மேட்டூர் ரைட் டேம். ரைட் 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 ரைட். ரைட்டு சார். உங்க பேரு? என் பேரு இந்த அதாவது இதுல யூடியூப்ல செய்தி ராஜான்னு வரும். இல்ல, உங்க பேர் என்ன சொல்லுங்க? ராஜசேகரன் ராஜசேகரன். ராஜசேகரன். ஓகே 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 ஓகே. தங்கள் வந்து ஃபுல் டைமா பண்றீங்களா ஜோசியத்தை? இல்ல சார், நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரு. நான் 40 வருஷம் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிட்டேன். நான் ரிட்டையர் ஆயிட்டு 5 வருஷமா நான் கேபி அஸ்ட்ராலஜியில் கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன், ஆன்லைனு. சரி சரி சரி. அந்த கேபி எடுக்கிறீங்க. ஆனா ஜாமக்கோல் படிச்சிருக்கீங்க போலல? ஆமாம்மா, ஜாமகோலும் படித்தேன். அது இப்போ ஒரு 1 இயராக தான் பார்த்து படிச்சிட்டு இருக்கேன். அது ஏன்னா சில பேர் வந்து அவங்களுக்கு ஜாதகம் இல்லைன்றத கேட்கும்போது பிரச்சனை வருது. அப்ப ஜாமக்கோல சில பேர் வந்து படிச்சேன். ஆமாம்மா. நிறைய பேர் ஜாதகம் இல்ல அப்படின்றாங்களா? இல்ல அதுல இல்ல, சில பேர் ஜாதகம் இருந்தாலும் என்ன ஆகுது, அவங்க நேரம் வந்து சரியா எழுதியிருக்க மாட்டாங்க. ஆமா, அது தப்பா எழுதியிருப்பாங்க. அப்ப வந்து நாம சொல்ற ப்ரிடிக்ஷன் வந்து தப்பா வருது சார் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனாலதான் இதை பாத்துக்கிறது. முதல்ல ஒரு தடவை இதை பார்த்துட்டு அப்புறம் ஜாதகத்தை பார்த்து அப்புறம் அப்படி நான் இதுல வந்து சாமி கிட்ட தான் சார் இது பண்ணி படிச்சேன். இந்த என்ன பேரு மறந்துட்டேன் நானு. நல்ல அருமையான பேரு. உங்க இதுல கூட 2 இது போட்டிருக்காரு, யூடியூப் இது போட்டிருக்காரு. உங்க யூடியூப் சேனல்ல 2 கிளாஸ் போட்டிருக்காரு அதுல. சரி சரி. ஆமா ஆமா. நல்ல பேர் சார், டக்குன்னு வரல. காளீஸ்வரனா? காளீஸ்வரன் காளீஸ்வரன் சிவகாளீஸ்வரன் சிவகாளீஸ்வரன். ஆமா ஆமா. நானு 2-3 பேர்த்துக்கிட்ட படிச்சேன். சிவகாளீஸ்வரன், அப்புறம் இன்னொரு ஆள் வந்து என்ன பேரு, தமிழரசன் பேரு, தாமரை செல்வன் ஒருத்தன் கோயம்புத்தூர். அப்புறம் இன்னொரு ஆளு இருக்காரு கோயம்புத்தூர்ல, அவர் பேர் மறந்து போச்சு, என்னன்ட்டு எனக்கு மறந்து போச்சு. 3 பேர்த்துக்கிட்ட படிச்சேன் நானு சார். ஒவ்வொருத்தரும் ஒரு பாணியை பயன்படுத்துறாங்க சார். இல்ல, அதுதான். அது வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து பார்க்கும்போது எப்படி பலன் சொல்றோம், அது நடக்குதா அப்படின்னு பார்க்கணும் நம்ம. ஒரு நிமிஷம் இருங்க சார். அப்படிதான் சொல்றேன். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். My grandchildren is playing, so there is a. சரி சரி. பரவாயில்ல, பத்தி ஒண்ணும் இல்ல, வாழ்க்கைன்னா அப்படித்தானே. So they are fighting. So suddenly they come to you for compromise. Okay. Okay, so that's அதான் 3 பேர்த்திட்ட படிச்சேன் நானு. பட் இதுல என்னன்னா, இதுல வந்து பலரும் பல கருத்துக்களை சொல்றாங்க. பல ஆங்கிள் சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா. அதுல வந்து வைத்தியநாதன் ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த ஜாமக்கோல் ஆரிடத்துல வைத்தியநாதன் ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா 1950 என்னமோ எழுதியிருக்காரு. ஸோ அதுதான் எல்லாத்துக்குமே பேஸ் புத்தகம். அதுதான் பேஸ். அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பாடல்ல தான் இருக்கு. இந்த சிறுத்திர மாலைங்கிறதெல்லாம் பாடல்ல எழுதியிருக்குது. அது பாடல்ல எழுதுறதுக்கு நம்ம அதை இது பண்ணா நம்மளுக்கு வந்து பழையபடிக்கு நம்ம புரியாது. அது பாடல் படிச்சவங்களுக்கு தான் தெரியும். குட்டி பையன் இருக்காங்க, தலைமையிலே பால் எடுத்துறான். சரி ஓகே ஓகே. தெரியாம பட்டுச்சுடா கண்ணு. இல்லடா கண்ணு, ஒரு தடவை வந்து பேட்டை வந்து அடிச்சான். கிட்டே நின்றுட்டு இருந்த, கொஞ்சம் தவறு இருந்தா பேட்டும் பட்டிருக்கும். நீ டக்குன்னு அதான் நவுந்து போயிட்ட. அதெல்லாம் ஜாக்கிரதையா தான் பார்க்கணும். விளையாடும் போது படும், பேட்டு படும், பால் படும். ஓகே. ஸோ அதனால அந்த பழைய இதெல்லாம் நம்மளுக்கு, அந்த செய்யுள்லாம் நம்மளுக்கு இலக்கணம் தெரியணும், அந்த பொருள்லாம் தெரியணும், வார்த்தைகளுக்கு பொருள் தெரியணும். அதனால என்ன ஆயிடுச்சு, அது யாரு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க எல்லாம் வந்து சில பேர் வந்து ஒரு சிலர் தான். ஆமா. அப்புறம் இவங்க வந்து அவங்க சில பேர் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் கலந்துக்கிட்டாங்க. இந்த கோச்சாரத்தையும் அதோட கலந்துக்கிட்டாங்க. அதுலதான் பெரிய ஃபெயிலியர் வந்துடுச்சு. கோச்சாரத்தை பலன் சொல்றதுக்கு பார்க்க கூடாது.
ஆனா அவங்க சொல்றாங்க கால நிர்ணயம் பண்றதுக்கு நீங்க கோச்சாரத்தை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆமா பட் அதுதான் அது அதான் கூட அது கேட்கிறேன். கூட அது கூட வந்து எனக்கு சரியா படல. ஏன்னா ஏன்னா கோச்சாரன்றது வேற, அது வந்து லக்னங்கிறது வேற. கோச்சாரத்துக்கு லக்னம் வேற, இதுக்கு வந்து ஆமா உதயம் வேற. அது ஆமா எப்படி வந்து அத வந்து உதயத்தை தொடும்போது கோச்சாரகிரகம் உதயத்தை தொடும்போது நடக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஆமா அது எப்படி சாத்தியமாகும்? நம்ம வந்து எடுக்கவே கூடாதுன்னுட்டு. ம் அதனால ஒரிஜினல் இதுல என்ன எழுதியிருக்காரு அந்த வைத்தியநாதன் வந்து வைத்தீஸ்வரனா என்னமோ அவர் பேரு. ஆ அவர் என்ன எழுதியிருக்காருன்னா நீங்க வந்து இதை மட்டும் வச்சு பலன்களை கண்டுபிடிச்சிக்கங்கிறாரு. ஆஹா. அந்த ஜாமக்கோள் கிரகங்களை மட்டும் வச்சு பலனை கண்டுபிடிங்க, அதை வச்சு நேரத்தை கணக்கெடுங்கிறாரு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல கிளாஸ் 12 கிளாஸையும் நம்ம இது பண்ணோம். ஆனா நம்ம தனியா எடுத்து பார்க்கும்போது ஒரே கன்ஃபியூஷன் புதுசா இறங்குற மாதிரி இருக்குது. ஒண்ணுமே பதில் சொல்ல, அதாவது அவரே சொல்லுவார் இதுக்கு எப்படி அவுட் அப்ரோச்னு தமிழ்ல சொல்லுவார். எப்படி நீங்க பலன் எடுக்க போறீங்கிறது தான் பெரிய விஷயம்னுவார். இல்ல அதுல ஒண்ணும் இல்ல சார். அதுல வந்து யாரு கேள்வி கேட்கறாங்களோ முக்கியமா பாத்துக்கணும். அதாவது சில பேர் குழப்பறாங்க. கேள்வி இன்னொருத்தருக்கு கேட்டா இன்னொருத்தரை பத்தி கேட்டா. ஒரே ஒரு ஃப்ரீயா இருக்கீங்க, ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு போடலாமா? இல்ல சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. மனசுலயே நீங்க போட்டுப்பீங்க இல்லையா? இல்ல என்கிட்ட இருக்கு. நீங்க நான்லாம் போட மாட்டேன், என்கிட்ட எல்லாமே இருக்கு, சாஃப்ட்வேரே இருக்கு. சரி 2/6/2025 இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப சொல்லுங்க சார். 2/6 ஜூன் மாசம் 2025. அதான் நேத்து தான். 2005 டைம் சொல்லுங்க. 19:33. காலையில 10 19:33. ஓ சாயங்காலம் 7. 19:33. 33 ஓகே. கேள்வி வந்து ஆண் 65 வயசு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. சரி ஓகே. ஆண் 65 வயசு. சரி கேள்வி கேட்கட்டுமா? கேள்வி சொல்லுங்க. கேள்வி வந்து ஜோதிடத்துல வந்து இன்னும் இதுக்கு மேல் இடத்துல இன்னும் நல்ல வசதியா யூடியூப் தாண்டி இப்போ யூடியூப் நடத்திட்டு இருக்கேன், தாண்டி ஏதாவது டிவி மீடியா அது மாதிரி போக முடியுமா? இன்னும் பெரிய லெவலுக்கு வர முடியுமா? அதான் சார், ஒண்ணுமே இல்ல. ஜோசியத்துல பிரபலமாக முடியுமா? எஸ் இதுதான் கேள்வி. ஏன்னா அது எதுல வேணா பிரபலம் ஆகலாம் நம்ம இல்லையா? டிவில கூட போய் பிரபலம் ஆகலாம். அதனால கேள்வி வந்து ஜோதிடத்துல பிரபலம் ஆக முடியுமான்றதான் கேள்வி இல்லையா? டப்பு கிடைக்குமா? ஓகே, பிரபலம்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இப்போ அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம முக்கியமானது வந்து பார்க்க வேண்டியது பிரபலம் ஆக முடியுமான்றதுதான். ஆமா ஆமா முட்டி மோதி இத ரொம்ப லவ் பண்ணி படிச்சிட்டு இருக்கேன் சார் நானு எல்லாத்தையும். அதான் ஓகே சரி. இப்ப பாருங்க, உதயம் வந்து மிதுனத்துல இருக்கு. ஆமா மிதுன உதயம். உதயாதிபதி மிதுனத்திலே இருக்காரு. இல்ல இருங்க முதல்ல. சோ உதயம் வந்து மிதுனத்துல இருக்கா? இப்போ மிதுனம் வந்து காலச்சக்கரத்துக்கு எத்தனாம் வீடுன்னு பாக்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாக்கணும் அத. இது காலச்சக்கரத்துக்கு 3ஆம் வீடு. சரி, காலச்சக்கரத்துக்கு 3ஆம் வீடுனா என்ன? இந்த இதெல்லாம் வரும் நம்மளுக்கு வந்து இந்த புதன்னாலே வந்து வித்தை கத்துக்கிறது. புதன்ன புதிதாக எதையாவது கற்றுக்கொள்றது வித்தைக்காரன். வித்தைக்காரன். அப்புறம் பேச்சு தகவல் தொடர்பெல்லாம் அதுலதான் வருது. புதன் தான் தகவல் தொடர்புக்கு காரகன். அப்புறம் இதுக்கும் காரகன் அவன் தான். அதாவது புதிதாக நாம கண்டுபிடிக்கிறது, படிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது இதெல்லாமே புதன் தான். படிப்புக்கு அதிபதி அவன் தான். சரியா? அவன் வந்து ஆட்சி பீடத்துல உட்கார்ந்து இருக்கிறான் உதயத்திலே இருக்கிறதுனால. சோ உதயாதிபதி உதயத்திலே ஆட்சியில் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு அறிகுறி. இப்ப கேள்வியாளரே உதயம் தான். உதயாதிபதி அங்கே உட்கார்ந்து இருக்கிறார், ஆட்சியில இருக்காருன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன்னு அர்த்தம். அடுத்தது வந்து இப்ப பிரபலம் ஆகணும்னா, ஒருத்தர் வந்து பிரபலம் ஆகணும்னா என்ன வேணும்? எப்படி பிரபலம் ஆக முடியும்? இப்ப 11ஆம் இடமா? இல்ல பொதுவா இப்போ
ஒருத்தர் பிரபலம் ஆகணும்னா இப்போ நான் இருக்க ஒருத்தர் வந்து இப்ப அண்ணாதுரை எடுத்துங்க, அறிஞர் அண்ணாவை எடுத்துக்கங்க. ஆமா, காஞ்சிபுரத்துல பிறந்தாரு. இல்ல பிறந்தாரு இல்லையா, அவர் வந்து எதனால பிரபலம் ஆனாரு? அரசியல். கரெக்ட். ஆனா அரசியல்ல வந்தாரு, பிரபலம் ஆனாரு. ஆனா எதனால ஒருத்தர் அரசியல பிரபலம் ஆக முடியும்? எல்லா ஜனங்களையும் கவர்ந்தாதான் பிரபலம் ஆக முடியும் சார். பேச்சுத்தன்மை. எல்லாருமே வந்து அரசியலுக்கு வந்துட்டா பிரபலம் ஆயிட முடியுமா? முடியாது. கரெக்டா? அதனால அது மூல காரணம் என்னன்னா, பிரபலம் ஆகிறதுக்கு அந்த பொதுமக்களோட ஆதரவு தேவை. அது இல்லன்னா யாராலையும் பிரபலம் ஆக முடியாது. சோ அப்ப வந்து இந்த ஜாதகத்துல பொதுஜனங்கள்ன்றது என்ன? ஜாதகனுக்கு பொதுஜனங்கள்ன்றது எதை குறிக்குது? எந்த பாவம்? அதேதான். கரெக்டா புரிஞ்சுட்டா உங்களுக்கு நான் சொல்றது? இல்ல சார், புரிஞ்சுட்டா இல்லையா சொல்லுங்க. ஏழாம் பாவம் தான் குறிக்குது. ஏழாம் பாவம் தான் குறிக்குது. ஏன்னா ஏழாம் பாவம்ன்றது பொதுமக்கள். ரெண்டாம் பாவம் சொல்றோம், பொது ஜாதகத்திலேயே அதெல்லாம் சொல்றோம். நம்மள தவிர எல்லாருமே 7 தான். அவ்வளவுதான், ஒரே அடியா அடிச்சிட்டீங்க. நம்மள தவிர எல்லாருமே 7ஆம் பாவம் தான். 7ஆம் பாவத்தோட சப்போர்ட் இருக்கணும். ஏழாம் பாவம் இங்க என்ன இருக்குது பாருங்க. 7ஆம் பாவம் வந்து பாம்பு கவிக்குது. பட் அதிபதி யாரு? குரு. அவர் எங்க இருக்காரு? அவர் உச்சமா தான் இருக்காரு. குடும்பஸ்தானத்துல இருக்காரு, வாக்கு ஸ்தானத்துல இருக்காரு. அது அப்படியும் எடுத்துக்கலாம். 2ஆம் பாவம்ன்றது தனத்துக்கையும் குறிக்கும். ஆமா. குருன்றவரு பெரிய பணத்தையும் குறிக்கிறாரு. சரியா? ஆமா. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, இப்ப ஜாதகர் இந்த இது என்னது, நம்ம இந்த ஜாமக்கோள இடத்துல கேள்வி கேட்டவர் வந்து என்ன கேட்டாரு? பிரபலம் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டாரு. குருவும் வந்து நம்மளுக்கு ஆசிரியரையும் குறிக்குது. ஆமா. இப்ப ஜோதிட தொழிலும் ஒரு ஆசிரியர் தொழில் தான். ஒருத்தருக்கு வந்து கேக்குறாங்க, தெரியாத கேக்குறாங்க, நீங்க தெரிஞ்சதா அதை பார்த்து சொல்றீங்க. ஆமா. சோ அவரும் குருவாயிடுறாரு, ஜோதிடரும். ஆமா. சோ இப்ப அந்த 7ஆம் பாவம் வந்து அந்த 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 பொதுமக்களோட ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கறதையும் அது காமிக்குது. ஏன்னா அது உச்சத்துல இருக்குது. ஆமா. எங்க இருக்குது? 2ஆம் வீட்டுல இருக்குது. 2ஆம் வீடு பணம். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க குடும்பம்னு எடுக்க கூடாது. 2ஆம் பாவத்தை. சரி. 2ஆம் பாவம் தனம், வாக்கு அண்ட் குடும்பம் 3 இருக்குது. இதுல நீங்க தனத்தை தான் எடுத்துக்கணும், இல்ல வாக்கையும் எடுத்துக்கணும். நீங்க அதை எடுக்க கூடாது. இந்த கேள்விக்கு சம்பந்தமானதை தான் நாம எடுக்கணும். அப்ப இந்த வருமானமும் உண்டு. ஆனா இங்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன ஆயிடுத்து, அந்த 7ஆம் பாவத்துல கபிப்பு இருக்குது. ஆச்சா? அப்புறம் பாருங்க, 7ஆம் பாவத்தை நோக்கி அந்த கபிப்பு வந்து சந்திரனை கவிக்குது. சந்திரனை கவிக்கிறது. ஆமா. ஏன்னா சந்திரன் வராரு, 7ஆம் பாவத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறாரு, கவிப்பை நோக்கி வராரு. ஆமா. சோ கபிப்பு வந்து பாம்பு இருக்குது, பாம்பு வந்து கவிப்புல இருக்குது. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாம்புன்னா ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறாருன்னு அர்த்தம். பிரபலமாகறது என்ன செய்யறது அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்காருன்னு அர்த்தம். ஆமா. அது சந்திரன் அதை நோக்கி வர்றதுனாலையும், சந்திரன்றது பொதுவா வந்து அதுவும் வந்து ஒரு ஜனங்களோட மனதை குறிக்கிறது. மனதை குறிக்கிறது. இந்த விஷயத்துல ஜனங்களோட மனதை குறிக்கிறது. 7ஆம் பாவத்துனா ஜனங்களோட மனதை குறிக்கிறது. அதனால நீங்க என்ன செய்யணும், இதுல என்னன்னு தெரியுதுன்னா, கவிப்பு வந்து என்ன சொல்லுது, அந்த இடத்துல ஏதோ விஷயம் மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரி. கவிப்புனா எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க, அது ஒரு கெடுதி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, ரகசியம். அதுல ஏதோ ஒண்ணு மறைஞ்சிருக்கு, நம்மளுக்கு தெரியல. ஆமா. புரியுதுங்களா? எந்த ஜாதகத்தை போட்டாலும் கவிப்பு வராம வராது. ஆமா. அப்ப என்ன செய்யணும்னா, இந்த கேள்விக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து கவிப்பு வந்துட்டதுனால நாம வந்து இதுல நீங்க முக்கியமான கவனம் செலுத்த வேண்டியது, நீங்க எந்த வகையில் நீங்கள் ஜனங்களை தொடர்பு கொண்டா அவங்களை கவரணும் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். சரி. உங்களுக்கு இப்ப முக்கியமா தேவையானது. ஆனா நீங்க வந்து இந்த ஜோதிட தொழில பிரபலமாட முடியும், அதுல வழி இருக்கு. ஆனா அது எந்த வழியில நீங்க சென்று அவங்களை வந்து பிரபலமாகிறது அப்படிங்கறத நீங்க அதை கண்டுபிடிக்கணும். நீங்க இப்ப வந்து டிவியில போய் பேட்டி கொடுத்து அது மூலமா பிரபலம் அடைகிறதா, யூடியூப் சேனல் மூலமா பிரபலம் அடைகிறதா, புரியுதுங்களா? அதனால இது வந்து சந்திரன் வந்து வந்திருக்கிறதுனால எனக்கு என்னமோ தோன்றது, டிவிகள்ல ஏதாவது பேட்டி கொடுத்து நீங்க பிரபலம் ஆகலாம். ஐயோ ராமா, அப்படிதான் எனக்கு தோன்றது. ஏன்னா அங்கதான் நீங்க வந்து
நிறைய பேர்த்த கவர் பண்ண முடியும். நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா நீங்க அது வந்து நிறைய பேர்த்த கவர் பண்ணாது. புரியுதுங்களா? சரி. உங்களுக்கு புரியுதா? யூடியூப்ன்றது வந்து ஒரு இதுதான். அது வந்து ஒரு இப்ப பாத்தீங்கன்னா 1,00,000 பேர் யூடியூப்ல ஜோதிடத்தை பத்தி வீடியோ போடுறாங்க. ஆமா. அப்ப எப்படி நீங்க வந்து பிரபலம் அடைவீங்க அதுல? அது சரி, அது சரி, அது சரி. சோ அதனால நீங்க கண்டுபிடிக்கிற வழிகள் பார்க்கணும் எப்படின்ட்டு. அந்த நீங்க பிரபலம் எனக்காக அடைகிற ஃபேவரபிளா சொல்லணும்னு இல்ல சார். வாட் இஸ் வாட் நீங்க கரெக்டா சொன்னாலே போதும். இல்ல நான் சொல்றது இதுதான். நீங்க வந்து அந்த பிரபலம் அடையறதுக்கு எந்த வழியை கையாள வேண்டும், அதுலதான் உங்களோட திறமை, அதுலதான் விஷயமே மறைஞ்சு இருக்கிறது. சூட்சமே அதான். அதுதான் அதுல சந்திரன் வந்துட்டதுனால சந்திரன் 7ஆம் பாவத்துக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா ஜனங்களோட மனதை குறிப்பவர். அப்ப ஜனங்களோட மனதை கவர்ந்தாதானே நீங்க வந்து உச்சத்துக்கு போக முடியும். அது சரி, அது சரி. அது பாருங்க, அந்த குரு வந்து உச்சத்துல இருக்கான். சோ நீங்க உச்சத்துக்கு போக முடியும். எப்ப போக முடியும்? அந்த ஜனங்களோட மனதை கவர்ந்தால்தான். சரி. அதுக்கு என்ன செய்யணும்ன்றதை நீங்க பாருங்க. அவ்வளவுதான் இதுல இருந்து நம்ம சொல்ல முடியும். அப்புறம் மத்த பிளானட் பொசிஷன் சுக்கிரன் 11ல இருக்காரு. அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லை சார். ஆறுடம் தேவையில்லை. எதுவுமே வேண்டியதில்லை. இப்ப ஆறுடம் எங்க இருக்குது உங்களுக்கு? 5ல இருக்குது. அது வித்வான். ஆறுடம் வந்து என்ன? கிரியேட்டிவிட்டி, வித்தையை குறிக்கிறது. வித்தை புகழ். வித்தை தான். அதோட மெயினா வித்தை தான் சார். 10 தான் புகழ். ஆமா, சந்தோஷத்தை கொடுக்கறது இடம் 5 தான். 5 வந்து என்னன்னா, அதாவது ஒரு ஸ்கில். இப்போ இந்த கபில் தேவ் வந்து கிரிக்கெட்ல வந்து பெரிய ஆளானா, அது வந்து அவனோட பிறப்பினால் வந்த அவனோட ஸ்கில், திறமை. ஆமா. ஆச்சா? இப்ப ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக் போட்டான். அது எப்படி அவன் எங்க போய் படிச்சானா? இல்ல. அது அவனுடைய இதுல வந்தது. திறமை, அவனோட பிறப்பில் வந்த திறமை. பிரபஞ்சம் கொடுத்தது. அதான் பிறப்பில் வந்த திறமை தான் 5ஆம் பாவம் சார். அதனால இது வந்து திறமையை காட்டுகிறது. அது கரெக்ட் தான். 6 இருக்கிறதுனா நீங்க கேட்டது கரெக்ட் தான் காமிக்குது. அது சூரியன் வந்து நீச்சமா இருக்காரு. சூரியன் இருக்காரு, நீச்சமா இருக்காரு. சூரியன் நீச்சமா இருக்காரு. ஓகே, அது வந்து 3ஆம் பாவத்து அதிபதி. அப்ப முயற்சி இல்ல, முயற்சி கம்மியா இருக்கு. அதுதான் கம்யூனிகேஷன். அதுதான் அந்த முயற்சிங்கிறது இங்க இந்த 7ஆம் பாவத்துல கவிப்பு இருக்கிறதும் ஒண்ணுதான். எல்லாம் அது கம்மியா இருக்கு. அது சஃபிஷியன்ட்டா இல்ல. இல்ல 3ஆம் பாவம்ன்றது இது சார். 3ஆம் பாவம்ன்றது கம்யூனிகேஷன், பேச்சு. நீங்க ஒருத்தரோட பேசுறது. இப்ப நீ டிவில வந்து பேசுனீங்கன்னா அது தகவல் தொடர்பு தானே. நீங்க டிவில வந்தீங்கன்னா தகவல் தொடர்பு, அது 3ஆம் பாவம். அதனால அதுதான் நீங்க விஷயம் மறைஞ்சிருக்கு. அது கரெக்ட் தான். அதுவும் வந்து கரெக்டா காமிக்குது. சூரியன் வந்து நீச்சமாயிட்டாருன்னு. சோ என்னுடைய ஜாதகம் தான், என்னுடைய கேள்விதான் அது. ஆமா, அது சந்தேகமே இல்ல சார். இல்ல எல்லாருக்கும் இருக்கிற ஆசை நமக்கு இருக்குதுல்ல, அதனால தான். ஆனா எனக்கு என்னன்னா, எனக்கு இப்போ வந்து ராகு தசை நடக்குது சார். கடக லக்னம், ராகு தசை. ராகு 3ல ராகு, கன்னி ராகு. ராகுக்கு வீடு கொடுத்த புதன் வக்ரமா இருக்காரு. சோ அதனால இந்த ராகு தசை கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்குன்னு நான் ஜெனரல். ராகு எந்த பாவத்தில் இருக்காரு? 3ஆம் பாவம் கன்னியில இருக்காரு சார். ஆமா, ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ராகு வந்து எப்படியாப்பட்ட கிரகம் தெரியுமா? கவுத்துரும் சமயத்துல. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பேராசையை தூண்டி விடும். அது எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவத்துல பேராசையை தூண்டி விட்டு ஒரே ஒரு நிமிஷம் சார். ராகு தசை சுய புத்தி நடக்குது, 1 வருஷமா நடக்குது. ஆமா, நிறைய பிரச்சனை, உடல் ரீதியா பிரச்சனை, நிறைய பிரச்சனை, செலவு. ஆமா, அது வந்து பொதுவா வந்து அது என்ன பண்ணும், பேராசையை தூண்டி விட்டுட்டு அது போய் சிக்க வச்சிடும். அது சிக்க வச்சிடும் சார். நம்மள சிக்க வச்சுட்டு அண்ணாண்ட போயிடும். நம்மள வந்து தப்பிக்க விடாது. இதுதான் ராகுடைய குணமே. இப்ப ராகு 2ஆம் பாவத்தில் இருக்குது. ஒருத்தன் வந்து 5 கோடி ரூபாய் நான் ஷேர் மார்க்கெட்ல விட்டுட்டான்னு கதறான். 4-5 பேர் எங்கிட்ட வந்துட்டாங்க சார். 2ஆம் பாவத்துல ராகு இருந்த பசங்க எல்லாருமே ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டு உடைச்சிட்டானுங்க. அதே மாதிரி 11ஆம் பாவத்துல ராகு இருக்கிறவன் என்ன பண்ணா, பணத்தை சம்பாரிச்சு 5-10 வருஷமா சேமிச்ச பணத்தை கொண்டு ஷேர் மார்க்கெட்ல விட்டு தோத்தான். அதனால அது இருக்கிற இடத்துல அது வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா அந்த 3, 7, 11 பாவங்கள் காலச்சக்கரத்துக்கு 3, 7, 11ஆம் வீடுகளில் அது இருந்தால் பிரச்சனை இல்லை. அது சரி, 3ஆம் இடத்துல தான் இருக்குது ராகு காலச்சக்கரத்துக்கு.
மேச ராசியிலிருந்து 3ஆம் வீடு, ஆஹா. அது அப்புறம் மேச ராசியிலிருந்து 7ஆம் வீடு, ஏழாம் வீடு. அப்புறம் 11ஆம் வீடு மேச ராசியிலிருந்து கும்பம். ஆமா. ஓகேயா? ஒன்றும் பண்ணாது. அது இல்லாம சிம்ம ராசிக்கும் அது ஒன்றும் பண்ணாதுங்கிறாங்க. சிம்மம், மீனம், இதுக்குள்ள அது ஒன்றும் பண்ணாது. என்னமோ எனக்கு 65 வயசு ஆயிடுச்சு. இதை நான் ரொம்ப பெருசா நம்புறேன் சார். இந்த காலகட்டம் கொஞ்சம் எனக்கு ஒரு ஷைன் பண்ணி கொடுக்குமா அப்படின்னு நம்புறேன் நான். இல்ல அதுதான் நீங்க வந்து ஹலோ. அதுதான் சார் நான் சொன்னேன் இல்லையா, அது பாருங்க நீங்க. சரி சார், ஏதாவது முயற்சி பண்ணி தான் இது பண்ணணும். ஓகே. அது இல்ல ராகு தான் சார் நம்மள வந்து பூஸ்டிங் பண்ணணும். இதுக்கு பரிகாரம் என்ன? இப்ப பார்த்ததுல நம்ம சந்திரனுக்கு பரிகாரம் பண்ணணுமா? கவிக்க போறது அதுதானே. சந்திரனுக்கு சந்திரன் குரு 2 பேர்த்துக்கும் பண்ணணும். குரு கவிச்சு அந்த வீட்டை கவிச்சதால. வீட்டுக்கு அதிபதி அவர் தானே, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி அவர் தானே. அப்ப சந்திரனுக்கு குருவுக்கு உள்ள குறியீடு போட்டா போதுமா 108 தானே? இல்ல அது வந்து என்ன கேட்டாக்கா நீங்க வந்து என்ன பண்ணணும், வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போகணும். சரி. திங்கக்கிழமை நவகிரகத்திட்ட போய் சந்திரனை வணங்கணும். சரி சார். சார் சார் அந்த குறியீடு இன்ட்ரெஸ்ட் இல்ல உங்களுக்கு? இல்ல குறியீடு இருக்குது, பட் ஆனா ஒண்ணுதான் பலனை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. 108 தானே எது சொல்றாரு அவரு? இல்ல அதுதான் சார், அது ஒண்ணுதான் பலனை தரும்னு சொல்றாங்க. அப்படி இல்ல. என்ன செய்யணும், காலையில வந்து 5 மணிக்கு எந்திரிக்கணும். 5 மணிக்கு எந்திரிச்சுட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஒரு 15 அரை மணி நேரத்துக்கு நீங்க தியானம் பண்ணணும். அந்த தியானத்துல நீங்க பெரிய ஜோதிடர் ஆகிட்டதாகவும், டிவியில வந்து நீங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்கறதாகவும், அதை பார்த்து ஜனங்கள்லாம் நிறைய பேர் கைத்தட்டுறதாகவும், ஒரு வரவேற்பு கிடைக்கிறதாகவும், அந்த மாதிரி நீங்க இமேஜின் பண்ணணும். ஒரு half an hour டெய்லி. ஆமா, மெடிடேஷன் மாதிரி பண்ணணும். நீங்க எதுவும் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு. இப்ப பாருங்க, அந்த இது வச்சுக்கிட்டு நான் அப்படியே சும்மா உட்காந்துக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னமோ லக்னாதிபதி சாரி உதயாதிபதி நல்லா இருக்காரு, அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் அப்படி இல்ல. முடிச்சிட்டு இருந்தா. ஆனா நீங்க ஏதோ இல்ல பதில் நல்லா சொல்லி என்ன ஓரளவுக்கு அந்த புரிய வச்சீங்க. இல்ல ஆமா சார், அது வந்து ஓகே, உதயாதிபதி நல்லா இருக்காரு, அது நல்லா காட்டுது. அது இல்லாம குரு உச்சத்துல இருக்காரு, 7ஆம் அதிபதி உச்சத்துல இருக்காரு. 7ஆம் அதிபதி தான் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணணும். அப்பதான் நீங்க வந்து பிரபலமாகி வர முடியும். எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா இதுல என்ன ஒண்ணுன்னா, நீங்க வந்து அந்த தேர்ந்தெடுக்கிற மெத்தடை வந்து நீங்க பாக்கணும். எப்படி பிரபலம் அடையிறதுன்னா, நீங்க யூடியூப்ல போடலாம். ஒரு 10 வருஷமா 15 வருஷமா நான் ஜோசியரா இருக்கிறேன், ஃபுல் டைமா இருக்கிறேன். ஒன்னும் பெருசா ஒன்னும் சம்பாதிக்கல சார். அது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். நீங்க மேஷ லக்னமா? அதான் கடக லக்னம் சார். கடக லக்னம்னா உங்களுக்கு இது வந்து 12 செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை போயிட்டு இருக்கு. நல்லதுதான் சார். கடலக்கணும் ராஜ லக்கணம் சார், அது ராஜராசி இல்ல. வசதி இருக்கு, எல்லாம் கடவுள் எல்லாத்தையும் நிறைய கொடுத்துட்டாரு. சந்திரன் எங்க இருக்காரு? சந்திரன் நீச்சமா இருக்காரு சார், அதான் ஒரு பெரிய பிரச்சனை. விருச்சகத்துல இருக்காரா? ஆமா, அங்க செவ்வாய் கூட சேர்ந்திருக்காரு. செவ்வாய் கூட இருக்காரா சந்திரன்? ஆமா சார். அது வந்து உங்களுக்கு வந்து 1 2 3 4 5 அது 5ஆம் இடம். 5ஆம் இடம் தானே. அதனால அப்படியே ஓரளவுக்கு பெருங்காய டப்பா மாதிரி போயிட்டு இருக்கு வாழ்க்கை. ஓகே ஓகே. வாழ்க்கையில அச்சீவ் சார், எல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இதுல வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போக முடியுமாங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம், வேற ஒண்ணு இல்ல. அதுதான் சார், நீங்க என்ன பண்ணணும், ஏதாவது டிவில ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியுமா பாருங்க. நீங்க என்ன பண்ணலாம், ஏதாவது சார் யூடியூப்பே நம்ம நல்லா இப்ப டைப் பண்ணாலே போதும் சார். இதுல கொஞ்சம் ரீச் ஆச்சுன்னா தான் சார் அவன் கூப்பிடுறான். இல்ல எவ்வளவு பேர் வந்து யூடியூப்ல வந்திருக்கிறாங்க. ஒரு அவனுக்கு பண்றான் சார். அவன் இதுல இருக்கிற ஒரு பெரிய லெவல்ல போகும்போது அவன் கூப்பிட்டு இது பண்றான் சார். சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க சார். எனக்கு 80,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதே அப்பா, ரொம்ப சூப்பர் சார் அது. ஆமா ஆமா, ரெவென்யூ எல்லாம் வருது சார், போயிட்டு இருக்கு. பரவாயில்ல சார், நீங்க எனக்கு உங்க சேனல்ல லிங்க் அனுப்புங்க சார். அனுப்புறேன் சார். சார் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா இன்னும் ஒரு 5 நிமிஷம் இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாமா வேற ஒருத்தருக்கு?
கேளுங்க சார், ஒண்ணும் இல்ல. என் பேர பையன் விளையாட வந்திருக்கான். நான் பரவாயில்ல பரவாயில்ல, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. பாக்குறதுக்காக டிஸ்டர்பன்ஸ் அனுப்பிச்சாங்க. நான் இருந்தாலும் வெளியே பரவாயில்ல, உட்கார்ந்துருக்கேன். நீங்க குறுக்க டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்க டைம் எடுத்துங்க, நீங்க பதில் சொல்லுங்க. சார் 26/5/2025. ஒரு நிமிஷம் இருங்களேன். ஆ 26 26/5 26 மே மாசம், இந்த வருஷம் தான். 17/26, தட் மீன்ஸ் 5/26. 17/26 66. 26 தானே? 17/26. எஸ் எஸ். ஓகே. மேஷ உதயம் வருது. ஆமா. உதயாதிபதி செவ்வாய் 9ல இருக்காரு. ஆமா, 9ல இருக்காரு. கவிப்பு நோக்கி போறாரு. ஆமா, செவ்வாய் கவுப்பு நோக்கி போகுது. ஆமா, கரெக்ட். 6 வந்து 6ஆம் இடத்துல இருக்கு. 6ல புதன் உச்சம். 6ல புதன் உச்சம், 6 அங்கதான் இருக்கு. கேள்வி என்ன தெரியுங்களா? என்னுடைய மகன் இவரு 36 வயசு ஆகுது. ஃபர்ஸ்ட் மேரேஜ் டிஸ்பியூட் ஆகி கோர்ட்ல கேஸ் இருக்கு. அது வந்து கேஸ் ரிலீவ் ஆகி இன்னொரு திருமணம் பண்ணுவாராங்கிறது தான், வேற ஒண்ணும் இல்லை. கேஸ் ரிலீவ் ஆனாலே போதும், இன்னொரு திருமணம் பண்ணிடலாம். கேஸ் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, ஓகே ஆக மாட்டேங்குது. கேஸ் ரிலீவ் வரான்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா சார், சக்சஸா வருமா? சரி. கரெக்டா 6ஆம் இடத்துலயே 6 இருக்கு, புதன் உச்சமா தான் இருக்காரு. ஓகே, 6 வந்து 6ஆம் பாவத்துல இருக்கு, அது சரியா போச்சு. இப்போ வந்து மகன்றதுனால வந்து 5ஆம் பாவத்தை பார்க்கணும். எது சார்? இல்ல, உங்க கேள்வி வந்து மகனை பற்றியது இல்லையா? இல்ல, மகன் தானே ஒரு உதயாதிபதி அவர் தானே. அப்படிலாம் எடுக்கக்கூடாது. அதான் எல்லாம் தப்பு பண்றாங்க. உங்க மகன் கேள்வி கேட்டாதான் உதயத்தை எடுக்கணும். மகன் கேள்வி கேட்காத பட்சத்துல ஜோதிடர்கிட்ட என்கிட்ட வந்து உங்க மகன் கேள்வி கேட்கல, நீங்க தான் கேட்டீங்க. ஓ, அப்படி எடுக்கணுமா? அப்படிதான் எடுக்கணும் சார். என்ன சார் இது? நீங்க சரி, அப்போ 5ஆம் இடம். அப்படிதான் சொல்றாங்க எல்லாரும். ஆனா தவறு, அந்த மாதிரி எடுக்க கூடாது. ரைட் ரைட் ரைட். யாரு கேட்டாங்க? அவங்களோட மகன்னா 5ஆம் இடம், அவ்வளவுதான். 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் இடம் சூரியன், அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கணும் நம்ம. சூரியன் வந்து இதுல ரிஷபத்துல இருக்காரு, உள்வட்டத்துல. இல்ல சூரியன் வந்து இதுல உட்கார்ந்துருக்காரு சார். மகரத்துல இருக்காரு. மகரத்துல இருக்காரு. மகரத்துல இருக்காரு. ஆமா, அது வந்து 10ஆம் இடம், உதயத்துக்கு 10ஆம் இடம். சரி. சரியா? அப்ப உதயத்துக்கு 10ஆம் இடம்ன்றது புகழ் ஸ்தானம். புரியுதா? 10ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்டா அது வந்து ஒரு நல்ல அறிகுறி அப்படின்னு அர்த்தம். ஆமா சார். 3 10 11. ஆமா, இப்ப 10 11 இருக்கிறதுல கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அது வந்து நல்லதுதான் பார்க்கணும். இப்ப இன்னொன்னு பார்க்கணும். அதாவது இப்ப நம்ம ஜோதிட ரீதியாக ஒருத்தருக்கு வந்து கோர்ட் கேஸ் அப்படின்னா எந்த பாவத்தை பார்க்கணும் நம்ம லக்னத்துக்கு? 6ஆம் பாவம். இப்போ இங்க யாரோட கோர்ட் கேஸ்? மகனோட கோர்ட் கேஸ். அப்ப மகனோட வீட்டுல பாவத்துல இருந்து 6 பாவம் எண்ணணும். ஓ, மகன் 5ல இருந்து 6 எண்ணணுமா? ஆமா, அவனுக்கு தானே கோர்ட் கேஸ். அப்ப அந்த இடத்துல தான் சூரியன் இருக்கு. இருங்க 1 2 3 4 5 6 கரெக்ட். சோ 6 அங்க உட்கார்ந்துக்கிறாரு. போய் வந்து இவரு வந்து அந்த 5ஆம் அதிபதி போய் 6ஆம் வீட்லயே உட்கார்ந்துக்கிறதுனால அது சூரியன்றதுனால என்ன ஆகும்னா, சூரியன் யாரு? காட்டுக்கு ராஜா. அரசாங்கம் இல்ல, காட்டுக்கு ராஜா சார். ஆமா, அந்த இடத்துல சிங்கம் தானே காட்டுக்கு ராஜா. ஆமா, சிங்கம் தானே சூரியனுக்கு சிம்பலே. அதுதான் நம்ம அந்த சின்னமே சிம்ம ராசிக்கு சிங்கம் தான். இப்ப சிங்கத்தோட குணாதிசயங்களை இங்க கொண்டு வரணும். தன்னோட ஏரியாவில வேற எந்த விலங்கும் உள்ள வர முடியாது, வந்ததுன்னா கொன்னுபிடும். சோ அவன் கோர்ட் கேஸ் வந்ததுன்னா தவிடுபடி ஆயிடும். புரியுதா? புரியல உங்களுக்கு? புரியுது. அவ்வளவுதான் சார், விடையே அவ்வளவுதான். இதுக்கு மேல பார்க்க வேண்டியது இல்ல. அப்படிங்களா? 7ஆம் இடம் இல்ல, நம்ம பார்க்க வேண்டியது இல்ல சார். நீங்க தேவையில்லை. இல்ல, நீங்க ஒரே ஒரு கேள்விதான். இந்த இதுல மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரே ஒரு கேள்விதான் கேட்க வேண்டும். அந்த சமையல கேள்வி கேட்ட நேரத்துல நீங்க வந்து அந்த
அந்த இதை ஓபன் பண்ணி பாக்குறீங்க, ஜாமக்குள்ள திறந்து பாத்தீங்கன்னா அது ஒண்ணுக்கு தான் விடை சொல்லும். இன்னொரு கேள்வி நீங்க கேட்டா அது இதையே இணைச்சு பார்க்க கூடாது, தவறு அது. கவிப்பையும் ஆளுடையத்தையும் நகைச்சி பார்க்கணும் அப்படிங்கிறாரு சார். என்னது கவிப்பையும் ஆளுடையத்தையும் நகைச்சி பார்க்கணும். ஆளுடம் வந்து துலாத்துக்கு வரும், கவிப்பும் துலாத்துக்கு வந்துடும். அதெல்லாம் நான் சொல்றது கேளுங்க, அதெல்லாம் வேண்டாம். நீங்க என்ன பண்ணணும், இன்னொரு டைம் நீங்க இதே ஜாமக்குள்ள போட்டு பாருங்க. அந்த அவுத்துறதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரிலாம் யாரும் புக்ல எழுதல சார். சும்மா இவனுங்க எல்லாம் இஷ்டத்துக்கு சொல்லிக்கிறானுங்க. ஒருத்தன் என்னங்கிறான் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பாரு அடுத்த கேள்விங்கிறான். 5 நிமிஷம் ஆகாம எப்படி நவுத்த முடியும்? அது இல்ல சார், ஜாமக்குள்ன்றது அந்த நேரத்துக்கு தான் நீங்க எடுக்கணும். நீங்க எப்படி நவுத்தி போய் எடுப்பீங்க? யார் சொல்றது? அதெல்லாம் தப்பு சார். அது அப்படிதான் அவர் நம்ம சார் சொன்னாரு. அதெல்லாம் கிடையாது. அதாவது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு டைம்ல 10 பேர் கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியும். ஞாபகம் வச்சுங்க, ஜாமக்கோல்ல மட்டும். ஏன்னா உலகத்துல எவ்வளவு பேர் ஜனங்க வாழ்றாங்க, அத்தனை பேருக்கு இதுல விட இருக்கு சார். ஆமா, ஜாமக்கோல் வந்து பார்த்தா யூடியூப்ல பார்த்தா இது பெரிய ஹீரோ மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஜாமக்கோல் தான் எல்லாத்துக்கும் தலையாய ஒரு ஜோதிடமா சுத்தி வருது. அதாவது முக்கியமானது என்னன்னா, நீங்க இத வந்து ஒரு நபருக்கு ஒரு கேள்விதான் பார்க்க வேண்டும். ஒரு நபருக்கு 2 கேள்விகளை பார்க்க கூடாது. அவரையே திரும்ப என்ன சொல்லணும், நீங்க போயிட்டு அப்புறமா வந்து கேள்வி கேளுங்கன்னு சொல்லணும். அப்படிதான் சொல்லணும் ஒழிய நீங்க நவத்த கூடாது. 5 நிமிஷம் நவத்தி பாத்தீங்கன்னா அது தவறா போயிடும். ஜாமக்கோலோட பேசிக் ரூல என்ன, அந்த கேள்வி கேட்ட நேரத்தில் என்ன கிரகங்கள் ஜாம கிரகங்கள் எங்கே இருக்கின்றன என்றதை தான் பார்க்க வேண்டும். அதுதான் முக்கியம் அங்க. அதையே நீங்க ஆதவரத்தை ஆட்டி விட்டீங்கன்னா விட எப்படி கிடைக்கும்? அவன் சொல்றான் சார், அவன் இஷ்டத்துக்கு சொல்றான். இந்த சிவ காளிதாசனும் அப்படித்தான் சொல்றான். அதாவது இதுல என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிள் சொல்றாங்க சார். ஒரே ஒரு கேஸ், ஒரு ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ண சொன்னா 4 பேர்கிட்ட கொடுத்தா 4 பேருடைய பதில் ஒரு சிமிலாரிட்டியா இல்ல. இல்ல ஒரே நேரத்தில் 10 பேர் கேள்வி கேட்கலாம், அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனா ஒரே நபர் 2 கேள்விகளை ஒரே நேரத்தில் கேட்டால் ஜாமக்கோல் விடை அளிக்காது. அதுதான் இங்க முக்கியமானது. நீங்க பாயிண்ட நோட் பண்ணிக்கணும். திரும்ப கேட்க சொல்லணும். நாம முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டப்பா நீ இப்ப கேளு, நான் போட்டு சொல்றேன்னு சொல்லணும். ரொம்ப நன்றி சார். இதுல தெளிவா இருக்கு பாருங்க. இதுல மட்டும் இந்த எப்படி இந்த ஜனங்க கண்டுபிடிச்சாங்கன்றது நான் அதை பொறுத்து பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது எப்படி வந்து 1.5 மணி நேரத்துல ஒரு கிரகம் வந்து நகருதுன்னு சொல்றான். எப்படி சொல்றான் அவன்? அது எப்படி கண்டுபிடிச்சான்? அதுதான் அங்க இருக்கிற சூட்சமே. அதுதான், அதுலதான் நான் இப்ப ரிசர்ச்சா பண்ணிட்டு இருக்கேன். சரி, என் பையனுடைய ஜாதகம் சார் நல்லபடியா அது ரிலீஃப் ஆயிட்டாருன்னா. இல்ல அது கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், அது தூள் ஆயிடும். நான் சொல்றேன் கேளுங்க, வெற்றியில் தான் முடியும் கோர்ட்டு கேஸ். இங்க பாருங்க, கவிப்பு வந்து 8ஆம் பாவத்தை கவிக்குது, பாம்பை கவிக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? குழப்பங்கள் போயிடும், கஷ்டங்கள் போயிடும். சார் பாம்பு கவிக்கல சார். இல்ல கவிப்புல தானே பாம்பு இருக்கு. ஓகே கவிப்பா வந்து செவ்வாயை கவிக்குது. செவ்வாயை கவிக்க போகுது. ஆமா, அது செவ்வாயை கவிக்குதுன்னா 7ஆம் பாவம் சம்பந்தப்பட்டது. அது 7ஆம் பாவம் சார். 7ஆம் பாவம் தோத்து போச்சு சார். இல்ல 7ஆம் பாவம் இல்ல சார், 8ஆம் பாவம் சார். அது மேஷ உதயம்ல. ஆமா 8ஆம் பாவம். கரெக்ட். ஆமா கவிப்பு வந்து செவ்வாயை வருது. கரெக்ட் 8ஆம் வருது. கரெக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல பொதுவாவே கவிப்பு வந்து 8ஆம் பாவத்தை கவிச்சா கஷ்டம் போயிடுன்றாங்க. ஆனா இங்க நீங்க வந்து உதயாதிபதியை வச்சு பார்க்க கூடாது நீங்க. ஏன்னா உதயம் வந்து உதய கேள்வி கேட்டவர் வேற, அப்பா 5 தான் நம்ம பார்க்கணும். அது சரி சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். எனக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப நல்ல ஃபிங்கர்ல வச்சிருக்கீங்க எல்லாத்தையும். நான் படிச்சிருக்கேன், பட் 2 தடவை 3 தடவை படித்தேன். அந்த இதில் யூடியூப் மறுபடியும் அதான் அவர் அனுப்பின லெசன் 2 தடவை 3 தடவை ஓட்டினாலும் மனசுல ஏற மாட்டேங்குது. பதில் சொல்ல வரல, லெசன் மனசுல நிக்குது, பதில் சொல்ல வர மாட்டேங்குது. பாக்கணும், அதுல எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டா. கோயம்புத்தூர்ல இன்னொருத்தர் என்னது ஒரு நல்ல பேர் சார். அவரு வேற மாதிரி ஆங்கிள் அவரு
டிகிரி வயசுன்னு சொல்லுங்கிறாரு. சார் எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்லுவாங்க சார். ஐயோ ஒரே குழப்பமாகுது. அப்புறம் ஏன்டா எடுத்து நாய் போச்சு எல்லாத்துல. சரி இது மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி வந்தா நம்ம பதில் சொல்லலாமே அப்படின்னு பார்த்தா அப்ப ஒருத்தர் வராரு, ஜாதகமே இல்லை, ஒரு தொழில் பண்ணலாமான்னு வராரு. நம்ம வந்து அதை என்ன பண்றது, ஜாதகம் இல்லைன்னு அடிச்சிட்டேன் நான். அதுக்கு இப்போ இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம பதில் சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு நிலை. இதுலயும் பாக்கலாம் பிரசன்ன முறை இருக்குல்ல, கேபி ஜோதிடத்துல பிரசன்னு ஒன்று இருக்கு. கேபி எல்லாம் படிக்கல சார், நான் ஜெனரல் படிச்சேன். என்னோட சேனல்ல கேபி ஜோதிடத்தோட இதெல்லாம் வீடியோ எல்லாம் இருக்கு பாருங்க. சிம்பிளா எல்லாமே எல்லாம் நீங்க 2 நாளா உங்களுக்கு தான் பார்த்துட்டு இருந்தனால அதுக்கப்புறம் உங்க நம்பர் எடுக்க முடியல. அப்புறம் சரி நம்ம எதுல இது போடுறாரு, அப்போ 1 நிமிஷம் பலன் போடுறாரா அப்படின்னு பார்த்தேன். ஷார்ட் போடுறாருன்னு பார்த்தா அந்த ஷார்ட்ல தான் நம்பர் இருந்தது. இந்த கேபி ஜோதிடம் வாங்க அணுகுங்கன்னு சொல்லிட்டு போட்டுருந்தீங்க நம்பரு. எடுத்தேன் நான். சரி ஓகே ஓகே. ஆமா நம்பர் மத்த இடத்துல உங்க நம்பர் இல்ல சார், எந்த எபிசோட்லயும் இல்ல. இல்ல நானு அது ஓகே நான் போடுறேன், இனிமேல் போட்டு வைக்கிறேன். யாராவது கஸ்டமர் வந்து உங்களை அணுகிறதுக்கு கஷ்டமா இருக்கும்ல. இல்ல கட்டாயம் போடுறேன் சார், ரொம்ப தேங்க்ஸ். சரி 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 ஓகே சார், என் நம்பர் இது நோட் பண்ணி வச்சுங்க சார். அன்னைக்கு வந்தா வாங்க, ஏதாவது ஃப்ரீயா இருந்தா என்கிட்ட லைனுக்கு பேசலாம். நானும் வரேன். உங்க நேம் மட்டும் சொல்லுங்க ஒரு தடவை. என்ன சார்? ராஜசேகர். ராஜசேகர் ஓகே சார், தேங்க்யூ. நீங்க உங்க யூடியூப் லிங்க் அனுப்புங்க எனக்கு. உங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஹரிகரனா என்ன பேரு? இல்ல ஆஸ்ட்ரோ ஹரி. ஹரி இல்ல சார், உங்க ஃபுல் நேம்? அறிவழகன் பேர் வந்து அறிவழகன். ஆமா அறிவழகன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எதிரேவளத்துல வந்து இது ஃபுல்லா பார்த்தேன், மறந்துட்டேன். ஓகே 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 நன்றி சார், நன்றி. வாழ்க வளமுடன். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. பார்ப்போம் சார். ஓகே ஓகே ஓகே.